வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மாத வருமானத்திலிருந்து அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சமாவது 20% சேமிப்பா வைங்க. இப்போ நம்ம பார்க்க போறது எல்ஐசில ஒரு அற்புதமான புது பிளான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிளான் பேர் ஜீவன் உற்சவ். இந்த பிளான் பற்றிய சிறப்பு அம்சங்கள் மற்றும் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் சில கால்குலேஷனோட இதை பார்க்க போறோம். அந்த கால்குலேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வெல்கம் டு மை சேனல் ஃபைனான்ஸ் வித் பிரேம்ராஜ். நான் உங்கள் பிரேம்ராஜ், ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் மற்றும் சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் பிளானர் மற்றும் ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். மேலும் உங்க ஃபைனான்சியல் சம்பந்தமான கேள்விகளுக்கு இங்கே கமெண்ட்ல தெரிவிக்கும் முடிந்த அளவுக்கு விடையளிக்க பார்க்கிறேன். இப்போ இந்த ஜீவன் உற்சவ் பிளானை பத்தி பார்க்கலாம். எல்ஐசில இந்த ஜீவன் உற்சவ் பிளான் வெளியிட்ட உடனே, அதாவது 10 நாள்லயே கிட்டத்தட்ட 50,000க்கு மேல பாலிசி வித்தாச்சு. இது இன்னைய தேதியில அதை விட அதிகமா இருக்கும். அது வேற இல்லாம எல்ஐசியோட ஷேர் பிரைஸும் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பிளானை பத்தி டீடைல்ஸா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிளானோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஏன்னா இந்த பிளான் எதுக்கு எடுக்கணும், ஏன் எடுக்கணும்ன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பிளானோட சிறப்பு அம்சமே ரெகுலரா 10% கேரண்டியா தரது தாங்க. அது வேற இல்லாம அந்த 10% நம்ம எடுக்காம அப்படியே விட்டு வச்சிருந்தா அதுக்கு 5.5% இன்னும் அடிஷனலா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் தராங்க. இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சுலாம் 10% கேரண்டியா தருவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். அதுவும் லைஃப் லாங் ஃபுல்லா வித் அடிஷனலா 5.5% குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்டோட. இது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். சரி, ஏன் ரெகுலர் இன்கம் நம்மளுக்கு தேவை? ஏன்னா நம்மளுடைய வருமானம் வருகின்ற காலம், அதாவது இன்கம் ஏர்னிங் பீரியட் மிக குறைந்த காலம். எப்படின்னா ஒருவர் 30 வயதுல நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு, மேக்சிமம் 60 வயசு வரைக்கும் சம்பாதிப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னா வெறும் 30 வருஷம் தான் அவரோட இன்கம் ஏர்னிங் பீரியட். அந்த இன்கம் ஏர்னிங் பீரியட்லயே அவர் பைக் லோனு, கார் லோனு, ஹோம் லோனு, எல்லா வகையான லோனும் முடிக்கணும். பிறகு அவருடைய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸையும் அவர் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க பசங்களோட எஜுகேஷனு, அவங்களோட மேரேஜ் எக்ஸ்பென்ஸ், இதுக்கெல்லாம் அவர் பார்த்துக்கணும். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த இன்கம் ஏர்னிங் பீரியட்ல அவரு இல்லைன்னா, சப்போஸ் அவர் டெத் ஆயிட்டார்னா அந்த ஃபேமிலி மிகவும் ஃபைனான்சியலா பாதிக்கப்படுங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்றோம். ஏன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியை ஃபைனான்சியலா ப்ரொடெக்ட் பண்ணும். சரி, இதுவே வயசான காலத்துல பாருங்க, அவரிடம் டைம் நிறைய இருக்கும், ஆனா பணம் இருக்காது. நல்லா கவனிங்க, நீங்க சம்பாதிக்கும் போது உங்களிடம் பணம் இருக்கலாம், ஆனா டைம் இருக்காது. ரொம்ப பிஸியா போயிட்டு இருப்பீங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பீங்க. ஆனா அதுவே ரிட்டையர்மெண்ட் அப்புறமா உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கும், ஆனா பணம் இருக்காது. அப்பதான் அந்த மருத்துவ செலவுகளும் அதிகமா இருக்கும், நிறைய மருந்து மாத்திரை வாங்க வேண்டியதா இருக்கும். அப்ப அந்த டைம்ல நம்ம பசங்க பார்த்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, பார்த்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம பாரமா இருக்க வேண்டாம். அந்த டைம்ல ஒரு ரெகுலர் இன்கம் உங்களுக்கே வந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய மருத்துவ செலவுகளை நீங்களே பார்த்துக்கிட்டு மிச்சம் இருந்ததுன்னா உங்க பேரம் பேத்திங்களுக்கு கொடுக்கும்போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றத பாருங்க. அதே ரெகுலர் இன்கம் இப்போ வயசானவங்களுக்கு மட்டும் தான் தேவை அப்படின்றது இல்லைங்க, எங்க இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ அது செகண்ட் இன்கமா தேவைப்படுதுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவங்க ஒரு 40-45 வயசுல அவங்களுக்கு இன்னொரு இன்கம் வந்ததுதான் எவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க விரும்பியபடி அவங்க பொருள்களை வாங்கலாம், அவங்க விரும்பியபடி அவங்க பசங்களை இன்னும் கொஞ்சம் லக்ஸரியா படிக்க வைக்கலாம், எல்லா செலவும் அவங்களே பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ண முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ரெகுலர் இன்கமோ இல்லை இந்த செகண்ட் இன்கமோ இந்த பிளான் மூலமா எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளான்ல சேர்றதுக்கு மினிமம் 90 டேஸ் குழந்தைங்க கூட சேரலாங்க. அதே மாதிரி மேக்சிமம் 65 வயசு இருக்கிறவர் கூட இந்த பிளான்ல சேரலாம். அவர் இந்த பாலிசிக்கான பிரீமியம் பே பண்ணி முடியும் போது அவருக்கு 75 வயசுக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். நிறைய பாலிசில 50 வயசுக்கு மேல 55 வயசு மேல சேர்றது பெரிய விஷயம். ஆனா இதுல பாருங்க 65 வயசு வரைக்கும். அதே போல பிறந்த 90 நாட்கள் ஆன குழந்தைங்க கூட இந்த பாலிசில சேரலாங்க. முக்கியமா தாத்தா பாட்டி அவங்க பேர பேத்திங்களுக்கு ஏதாவது செய்யணும் விரும்புவவங்க இந்த பாலிசியை ஸ்டார்ட் பண்ணி விடலாங்க. அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் அவங்களோட லைஃப் ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கும். அதாவது இந்த பேரன் பேத்திங்களோட லைஃப் ஃபுல்லாவே அவங்க தாத்தா பேரை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். யங் பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களுக்கு இந்த பாலிசி எடுத்து கொடுக்கலாம். பிறந்த 90 நாட்கள் ஆனோன்னு இந்த பாலிசி எடுத்து கொடுக்கறதால அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் உடனே கிரியேட் பண்ணிடலாங்க. சரி, இந்த பாலிசி எவ்வளவு காலத்து வரைக்கும் பிரீமியம் பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலிசியில மிக குறைந்த பிரீமியம் பேயிங் டேர்ம் இருக்கும். அதாவது 5 வருஷம் கூட பே பண்ணலாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க, ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறாரு, 5 வருஷம் வரைக்கும் இந்த பிரீமியம் பே பண்றாரு. அவரு 6 வருஷம் வரைக்கும் இந்த பெனிஃபிட்டுக்காக வெயிட் பண்றாரு. அது டெஃபர்மெண்ட் பீரியட் சொல்லுவாருங்க. 6வது வருஷம் எண்ட்ல இருந்து அவருக்கு 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட், அதாவது 10 லட்சத்துல 10%னா ஒரு லட்சமா ஆண்டுக்கு வந்துட்டே இருக்கும். இது எவ்வளவு காலத்துக்கு வரும்? அவரோட வாழ்க்கைக்கு முழுவதும் இது வந்துட்டே இருக்காங்க, கேரண்டியா வருங்க. இதெல்லாம் பாண்ட்லயே பிரிண்ட் பண்ணி வருங்க. அப்போ ஒருத்தர் விருப்பப்பட்டா 5 வருஷம்
பிரீமியம் செலுத்துற காலத்தை தேர்ந்தெடுத்து 6 வருஷம் வரைக்கும் அவரு வெயிட்டிங் பீரியட்ல இருக்கணும். இதுவே அவர் 6 வருஷம் தேர்ந்தெடுத்து 5 வருஷம் மட்டும் வெயிட்டிங், 7 வருஷம் தேர்ந்தெடுத்தா 4 வருஷம், 8 வருஷத்துல இருந்து 16 வருஷம் வரைக்கும் 3 வருஷம் வெயிட்டிங். ஆக்சுவலா 2 இயர்ஸ்னு போட்டிருப்பாங்க, செகண்ட் இயர் எண்ட்ல வைப்பாங்க. அப்ப அதாவது 3வது வருஷம் கணக்கு வந்துடும். அதனால நான் இங்க கணக்காக 3 இயர்ஸ்னு போட்டிருக்கேன். சரி, இந்த பாலிசி ஒருத்தர் பிரீமியம் பே பண்ணிட்டாரு, அவரும் வெயிட்டிங் பீரியட் இருந்துட்டாரு, அதுக்கப்புறமா அவரு சர்வைவல் பெனிஃபிட் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ 2 ஆப்ஷன் வருதுங்க. அதுல ஆப்ஷன் 1 ஆப்ஷன் இது வாங்குறதுக்கு, இந்த சர்வைவல் பெனிஃபிட் வாங்குறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட இதை தீர்மானம் பண்ணலாம். இல்ல ஆப்ஷன் 1 பாத்தீங்கன்னா 10% ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட். அதாவது ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாருல 10 லட்சத்துக்கு, அதுக்கு 1 லட்சம் வருஷம் அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட்டா வந்துட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு காலத்துக்கு தருவார்னா அவரோட வாழ்க்கை காலம் முழுவதுக்கும் அதை தருவாங்க. ஆப்ஷன் 2 இதே தாங்க ஆப்ஷன் 2. ஆனா எனக்கு வருஷம் எனக்கு வேண்டாம், அது அங்கே இருக்கட்டும், எனக்கு எப்போ தேவை நான் அப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வருஷம் அவரோட அக்கௌண்ட்ல சேர்ந்துரும். ஆனா அவர் எடுக்க மாட்டாரு. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எல்ஐசில 5.5% வந்து குமுலேட்டிவா அவருக்கு ஆட் பண்ணுவாங்க. அப்போ ஏற்கனவே 10% சேருது. இதுல அவருக்கு இன்னொரு அதுல அந்த சேர்ந்துருக்கிற அமௌண்ட்ல அவருக்கு வட்டியாகும் 5.5% குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் சேருதுங்க. சரி, அதை எப்போ எடுக்கலாம், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவர் எடுக்கிற தேவைக்கு எடுப்ப எவ்வளவு எடுக்கலாம், அது சேர்ந்திருக்க அமௌண்ட்ல 75% வரைக்கும் அவர் எடுக்கலாம். மிச்சம் பேலன்ஸ் 25 அங்கே இருக்கும். அவருக்கு திருப்பம் அந்த வருஷம் சேர்ற அமௌண்ட்டும் அதில் சேர்ந்துட்டு இருக்கும். அது வேற இல்லாம அந்த சேர்ந்த அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் 5.5% கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு வராங்க. சரி, இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒருத்தருக்கு வந்து வயசு 30, 10 லட்சம் ரூபாய்க்கு அவர் சம்மஷன் எடுத்திருக்காரு. அவரு 15 வருஷம் பிரீமியம் செலுத்துறாரு. அதாவது அவர் வயசு 30, 45 வரைக்கும் அவர் பிரீமியம் செலுத்துறாரு. 45 மேல பிரீமியம் ஸ்டாப் ஆகுது. 48 வரைக்கும் அவருக்கு வெயிட்டிங் பீரியட் 3 வருஷம் சொன்னார் இல்லையா, அது முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட்டா 10%, அதாவது 10 லட்சத்துல 10%னா 1 லட்சம் ரூபாய் அவருக்கு எவ்ரி இயர் கிடைச்சிட்டே இருக்குங்க. அவரோட லைஃப் லாங் வாழ்க்கை முழுதும் அவர் கிடைச்சிட்டு இருக்குது. அவருக்கு அப்புறமா அவர் நாமினிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் சம் அஷ்யூர்ட் 10 lakhs, கேரண்டி அடிஷன்ஸ் இதுல ஆட் ஆகுதுங்க. 1040 ரூபான்னு ஆட் ஆகுது. இது வந்து பாண்டே பிரிண்ட் ஆகி வரும். ஸோ 10 லட்சம் பிளஸ் அதுக்கு கேரண்டி அடிஷன், அவர் பிரீமியம் செலுத்தினது வரைக்கும் 15 வருஷத்துக்கு அவர் பிரீமியம் செலுத்திருக்காரு. அதனால 1040 ரூபான்ற மாதிரி மணிக்கு அது ஒரு 6 லட்சம் ரூபா சேர்த்து மொத்தம் 16 லட்சம் அவருக்கு கிடைக்குங்க. இது வந்து ஒண்ணு அவர் இல்லைன்னா கிடைக்கும், இல்ல அவர் 100 வயசு தாண்டி போனாலும் கொடுக்கலாம், இல்ல இதுக்கு நடுவில் வேணும்னாக்க அவர் எந்த டைம்ல வேணா ஒரு சரண்டர் பண்ணலாம். அதுல 90% அவருக்கு இந்த 16 லட்சத்துல 90% அவருக்கு கிடைக்குங்க. இதுவே பாருங்க, அவர் பிரீமியம் செலுத்துற காலத்துல பாருங்க, 30 வயசு 34 வயசுல அன்சர்டனா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு உடனே சம் அஷ்யூர்ட் 10 lakhs பிளஸ் அவர் பிரீமியம் செலுத்தாரு இல்லையா, அந்த காலத்து வரைக்கும் அவருக்கு 2 லட்சம் ரூபா கேரண்டி அடிஷன் பிளஸ் சேர்த்து 12 லட்சமா கிடைக்கும். இதே அவர் வந்து டேர்ம் ரைடர் எடுத்திருந்தாருன்னா இன்னொரு 10 lakhs கொடுக்க முடியும். இதே அவரு நேச்சுரல் இல்லாம ஆக்சிடென்ட் இந்த பெனிஃபிட் இருந்தாக்கா இன்னொரு 10 lakhs ஆட் ஆகுங்க. மொத்தம் அவருக்கு 22 lakhs கிடைக்குங்க. சரி, இதே நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா, என்னோட எக்ஸல் ஷீட்ல வந்து இது வந்து 3 வகையான மெச்சூரிட்டி வரா மாதிரி அவருக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆப்ஷன் 2 அவர் செலக்ட் பண்ற மாதிரி நான் ப்ரிஃபராக ஒரு கஸ்டமருக்கு ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ண சொல்லுவேன். அதனால அவருக்கு வந்து அந்த 5.5% கூடுதலாக வரும். இது ரொம்ப சின்னதாக இருக்காத நான் ஜூம் பண்ணி ஒரு பக்கமாக காமிக்கிறேங்க. இப்போ பாருங்க, ஒருத்தருக்கு ஏஜ் வந்து 30, அவர் பிரீமியம் செலுத்தும் காலம் வந்து 15, அப்போ டேர்ம் நான் சொன்ன மாதிரி 18 ஆகுது. சம் அஷ்யூர்ட் அதே 10 lakhs அவர் பிரீமியம் கட்டி முடிக்கிறாரு. அவர் பிரீமியம் கட்டி எவ்வளோக்கு முடிப்பாருன்னா, இதெல்லாம் வித்தவுட் டேக்ஸ் நான் எடுத்துருக்கிறேன், ரைடர் எதுவும் சேர்க்காம எடுத்துருக்கிறேன். அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட்டா 10%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா 5.5% கிடைக்குதுங்க. அவருக்கு 48 வயசுல இருந்து அவருக்கு செகண்ட் இன்கம் வந்து ஆரம்பிச்சிடும். ஆனா அவரு வேணான்றாரு, அவரு தேவைப்படும் போது எடுத்துக்கிறேன்றாரு. அதாவது அவர் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு கையில காசு வந்தா போதும், 58 வயசுல எடுக்கிறாரு. ஆனா அது வரைக்கும் அவரு அக்யூமுலேட்டட் ஆன அமௌண்ட் பாத்தீங்கன்னா 48 வயசுல இருந்து 58 வயசு வரைக்கும் 10 வருஷத்துக்கு அவருக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் அவரோட சர்வைவல் பெனிஃபிட்டா அக்யூமுலேட் ஆயிருக்குங்க. அதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5.5 போட்டுக்கிறாங்க. மொத்தம் அவர்கிட்ட அக்யூமுலேட் ஆகிற அக்கௌண்ட்ல அக்யூமுலேட் ஆகிறது வந்து 13,58,350ங்க. அதுல அவர் 75% வித்ட்ரா பண்ணலாம்னு சொன்னா இல்லைன்னா, அதுல அவர் 10 லட்சம் இப்ப வித்ட்ரா பண்றாருங்க. அதே மாதிரி அடுத்து இன்னொரு வித்ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்றாரு. 68 வயசுல திரும்பி வராரு. திருப்பி அவரோட அக்கௌண்ட்ல ஏற்கனவே வருஷம் சேர்ந்த அமௌண்ட்டும் பிளஸ் அது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்டும் ஆட் ஆகுதுங்க. அப்படி ஆட் ஆகும்போது அவருக்கு வந்து அவரோட அக்கௌண்ட்ல 19 லட்சம் இருக்குது. அவர் 75% திரும்ப வித்ட்ரா பண்ணலாம். 14 லட்சம் வித்ட்ரா பண்றாரு. இது 2வது வாட்டி வித்ட்ரா பண்றாரு. 3வது வாட்டி பாருங்க, அவரு அதே மாதிரி அவரோட அக்கௌண்ட்ல இதே வருஷம் சேர்ற அமௌண்ட்டும் 1 லட்சம் சேர்ற அமௌண்ட்டும் அக்யூமுலேட் ஆகுது. அதுக்கு 5.5% கூட்டு வட்டியும் அவருக்கு அக்யூமுலேட் ஆகுது. மொத்தம் சேர்ந்தது அவர் அக்கௌண்ட்ல 21,81,000 சில்லற இருக்கு.
அதில் அவர் 75% வித்ட்ரா பண்ணுறாரு. அதாவது அவர் 78 வயசுல கிட்டத்தட்ட 16 லட்சம் அவர் வித்ட்ரா பண்ணுறாருங்க. இப்போ ஓவராலாக அவர் என்ன வித்ட்ரா பண்ணியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, 58ல் ஒரு வாட்டி 10 லட்சம் எடுக்கிறாரு, 68ல் இன்னொரு வாட்டி 14 லட்சம் எடுக்கிறாரு, 78ல் இன்னொரு 16 லட்சம். இந்த 58, 68, 78 கான்ஸ்டன்ட்டாக கிடையாது. நம்ம எப்போ வேணா விரும்பினா உடனே காசு போய் எடுத்துக்கலாம். அந்த அமௌண்ட் இருந்தால் அதுலேருந்து 75% எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்போ அவர் இருக்கும்போது அவர் கையால் அவர் பெற்றது 41,12,165 ரூபா அவர் வாங்கியிருக்காரு. சப்போஸ் 79, 80 அவர் இல்லைன்னு வச்சிங்க, அவங்க நாமினி எவ்வளோ வாங்குவாங்க? 10 லட்சம் பேசிக் சம்மர்ஷோர், அதுக்கப்புறமா 6 லட்சம் அந்த கேரண்டி அடிஷன்ஸ் அதுவும் வாங்குவாருங்க. அப்புறம் அந்த பேலன்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, ஏன்னா அவர் 75% தானே வாங்கினாரு, மிச்சம் 20% பேலன்ஸ் இருக்கல, அதெல்லாம் சேர்த்து அவரோட நாமினி, அதாவது மனைவியோ யார் நாமினியாக போட்டிருக்காங்களோ அவங்க வந்து 21,46,531 ரூபா அவங்க மொத்தமாக அவங்க ஃபேமிலி ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் வந்து 62,58,700 ரூபா கிட்ட வச்சிங்க. சரி, இதே அவர் ரிஸ்க் ஏற்பட்டா, எந்த வயசுல ரிஸ்க் ஏற்பட்டோ அந்த இடத்துல பாருங்க, அதுக்கான அமௌண்ட் போட்டிருப்பேன் நான். அப்போ இந்த பிளான் வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கமாக அவங்க வாழ்நாள் முழுவதும் வந்துட்டு இருக்கும். அது வருஷம் வாங்குறதோ இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறதும் உங்கள் கையில் இருக்குங்க. மேலும் இந்த பிளானை பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த பிளானை நீங்கள் எடுக்கணும்னு விரும்பினாலோ எனக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.